Assalamu alaikum friends, welcome to Salha's kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் குபஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில டைமில் நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவெல்லாம் இருக்காது, எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை சாப்பிட்டுட்டே இருந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மைதா மாவுலையும் செய்யலாம், இது கோதுமை மாவுலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த நான் குபஸை வச்சு தாங்க இது ஷவர்மாலாம் செய்கிறாங்க. ஸோ ஷவர்மாலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்களில் பார்த்துக்கலாம். இப்போ நான் குபஸ் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன். அரை கிலோ மைதா வந்து நல்லா நம்ம ஒரு சளிச்சிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு. பேக்கிங் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சளிச்சு விட்டுக்கலாம். ஈஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு 8 கிராம் எடுத்திருக்கேன். தேவைக்கு சால்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் விடணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம மாவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னு சொன்னால் குளிர்காலத்துகளில் வந்து தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், சீக்கிரமாக நமக்கு மாவு ரெடி ஆகாது. அதுன்றதுனால நம்ம கரெக்டாக கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், அதிகமான சூடெல்லாம் வச்சிடாதீங்க. நார்மலான தண்ணியில் பிணைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் புளிக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகும். அதனால தான் வெதுவெதுப்பு தண்ணி நம்ம ஊற்றுறோம். நல்லா அழுத்தி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை வந்து நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா இதை வந்து கையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு குட்டி குட்டி பால்ஸாக நமக்கு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் வேணும் குபஸ் அப்படின்னு சொன்னால் பெருசாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக ஒரு நார்மலான சைஸு தான் நான் செய்கிறேன். ஒரு நார்மலான சைஸ் நான் ஒரு அரை கிலோ மாவில் செஞ்சுருக்கேன். அரை கிலோ மாவுக்கு வந்து 8 குபஸ் வந்து நமக்கு வரும். இது எல்லாத்தையுமே நான் ஷவர்மா செய்கிறதுக்காக செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிலை விட்டுக்குங்க. ஆயில் அதிகமாக விட்டு பிணைஞ்சிடாதீங்க. மாவு விட்டு தான் நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. மெல்லிசாக தேய்ச்சோம் அப்படின்னா உப்பி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள், ஹீட்டாக இருக்க இந்த டைமில் லைட்டாக இதை போட்டோன்னே கரெக்டாக பபுள்ஸ் வரும் பாருங்கள். அந்த டைமில் திருப்பி விட்டு அமுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா உப்பி வந்துடும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த குபஸ் வந்து. ஷவர்மாவுக்கு வந்து இதுதான் முழுக்க யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஷவர்மாவுக்கு செய்கிற மெத்தடு. நான் ஷவர்மாவும் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நம்ம இதை வந்து திருப்பி போட்டு விட்டுடலாம். திருப்பி பாருங்கள், நெக்ஸ்ட் குபஸையும் நம்ம போடுறோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரட்டி அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா நமக்கு உப்பெல்லாம் வந்துடும். நம்ம மாவு தேய்க்கும் போது எல்லா பக்கமும் ஒரே சமமாக தேய்ங்க. ஒரு சைடு ரொம்ப ஸ்லிம்மாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உப்பி வராது. ஸோ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டோம்னு சொன்னால் தான் நமக்கு உப்பெல்லாம் எல்லா சைடுமே வரும். இது மாதிரி நம்ம எல்லா மாவையுமே போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஷவர்மா குபஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் செய்கிறதுக்கு எவ்வளோ ஈஸின்றதை நீங்களே பார்த்துட்டீங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே செஞ்சிடலாங்க. இது வந்து வெளியில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நான் வந்து 15 ரூபாங்க. நானே வெளியில் வாங்கியிருக்கேன். நம்ம ஒரு 25 ரூபா 30 ரூபா செலவுக்கு தான் ஆகியிருக்கு. இதில் வந்து நம்ம 8 வந்து செஞ்சு எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.